மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைப்படி 2024-25 ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களால் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் அறிவிக்கப்பட்டது. உயிர்மை விவசாயத்தை மையமாக கொண்ட இந்த திட்டத்தின் ஒரு அங்கமாக விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் தக்கைப்பூண்டு விதைகள் 1 ஏக்கருக்கு 20 கிலோ வீதம் வழங்கப்பட்டு அவைகள் விவசாயிகள் தங்கள் வயல்களில் நெல் சாகுபடிக்கு முன் சாகுபடி செய்துள்ளனர். பன்ருட்டி வட்டாரத்தில் சுமார் 7000 கிலோ தக்கைப்பூண்டு விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு சுமார் 350 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. சாகுபடி செய்த பரப்பு முழுவதும் வருவாய்த்துறையினருடன் ஒத்துசைவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டாரத்தில் சிறுவத்தூர் கிராமத்தில் சுமார் 72 ஏக்கர் பரப்பில் தொகுப்பாக விதைக்கப்பட்ட வயல்களைத்தான். விதைக்கப்பட்ட தக்கைப்பூண்டு 40 முதல் 45 நாட்களில், அதாவது முதல் பூ பூக்கும் தருவாயில் வயல்களில் மடக்கி உழவு செய்யப்படுகிறது. அவ்வாறு மடக்கி உழவு செய்யும் போது வயல்களில் அடுத்த பருவ பயிர்களுக்கு தேவையான தழைச்சத்து கிடைப்பதுடன் மண் வளமும் மேம்படுத்தப்படுகிறது. மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் செயல்திறன் அதிகரித்து மண்ணில் உள்ள பிற சத்துகளும் பயிர்களுக்கு கிடைக்கச் செய்கிறது. மண்ணின் தன்மையினை மேம்படுத்தி உயிரோட்டம் உள்ளதாக மாற்றுகிறது. தக்கைப்பூண்டு செடிகளை மழைக்கு உழும்போது வெளிப்படும் ஒருவித வாயு நூல் புழுக்களை கட்டுப்படுத்துகிறது. எதிர்வரும் ஆண்டுகளிலும் இந்த திட்டம் தொடர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் ஆகியோர்களுக்கு விவசாயிகள் தங்கள் நன்றிகளை தெரிவித்துள்ளனர். தக்கைப்பூண்டு சாகுபடி செய்து மடக்கி உழுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பன்ருட்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் முனைவர் பார்த்தசாரதி தன்னுடைய அலுவலக பணியாளர்களுடன் விவசாயிகளை சந்தித்து கூறி வருகிறார். சிறுவத்தூர் கிராமத்தில் தக்கைப்பூண்டு செயல்விளக்க தலையினை கடலூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் மற்றும் வேளாண்மை துணை இயக்குனர் ஆகியோர்கள் ஆய்வு செய்தனர்.